ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இது அப்படியே நான் மார்க் பண்ண போகிறதில்ல. இதுலேருந்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு பார்த்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இங்கே நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். வாங்க என்ன மெஷர்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கோங்க. ஹைட் ஷோல்டர்லேருந்து நல்லா கரெக்டாக எடுத்துக்கோங்க. இழுத்து பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 13.5 inches இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹிப் எடுத்துக்கோங்க. இந்த வி இருக்குல்ல, வி பட்டி விட்டுட்டு எடுக்கணும். நல்லா இழுத்து பிடிச்சி எடுங்க. இழுத்து பிடிச்சி எடுத்தீங்கன்னா 31.5 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த் 7.5 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லீவ் பிரெத்து 6 inches இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக். ஃப்ரண்ட் நெக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6 நார்மல் தான். அதுவே கரெக்டாக இருக்கு எல்லாத்துக்குமே. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டெப்த் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ்க்கு 6 வைக்கிறேன். இப்போ பேக் நெக் 13.5 inches இருந்துச்சா, 13.5 inchesல இருந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 5 இருக்கு. அப்போ பேக்கோட நெக் 13.5லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருதோ அவ்வளோதான். இது 8 inches இருக்கு. நெக்ஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட். செஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதோட சென்டர்லேருந்து இங்கே பிடிச்சி பாருங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப இழுத்துறாதீங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது 10.5 inches இருக்குது. கரெக்டாக வச்சு எடுத்தீங்கன்னா 10.5 inches இருக்குது. 10.5 4 இன்டூ பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஏன்னா 4 சைட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் 2 பேக் 2 இருக்குது. ஸோ 4. அப்போ 42 inches வரும். 42 inchesல -4 பண்ணிங்கன்னா என்னவோ அதுதான் இவங்களோட மெஷர்மெண்ட்ஸ். 38 inches வருது. இந்த பிளவுஸ் கொடுத்தவங்களோட செஸ்ட் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 38 inches தான் இருக்கும். இதோட கால்குலேஷன் அப்படிதான் பண்ணணும். இதில் பிளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை 4 போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு இது பேக் மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி இன்டூ 4 பண்ணிக்கணும். 4 பண்ணி வர ஆன்சரில் -4 பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்லீவோட ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவோட ரவுண்ட் எனக்கு 8.5 inches இருக்கு. 8.5 inches கூட 1 inches ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 9.5 inches வரும். 9.5 inches கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 9.5 இன்டூ 4 எவ்வளோ வருது? 38 inches வருது. இதுதான் செஸ்ட் மெஷர்மெண்ட். நீங்கள் இதில் 3 விதமாக மெஷர் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்லீவ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது கூட 1 inches ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வர ஆன்சரில் இன்டூ 4 பண்ணீங்கன்னா அதுதான் செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்படி இல்லைன்னா இது நீங்கள் ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மெஷர் பண்ணி வர ஆன்சரில் -4 பண்ணிங்கன்னா 38 inches வரும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளவுஸை 4 போட்டு பேக் மட்டும் இப்படி மெஷர் பண்ணி இன்டூ 4 பண்ணி வர ஆன்சரில் -4 பண்ணிங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துடும். இதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் அவங்களோட பாடியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 38 inches தான் வரும். எக்ஸ்ட்ரா வராது. இப்போ இதை வச்சு நான் எப்படி மெஷர் பண்ணி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லைனிங்கில் கட் பண்ணி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக இப்போ 38 inches ப்ளவுஸ். இது 38 inches நம்ம மார்க் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிற ப்ளவுஸில். இப்போ நம்ம பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் சைடு இங்கே இருக்கு. எப்பவுமே கரபாக நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும். கிளாத்தோட லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும். இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இது கரபாகத்தை ஈவனாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1.5 inch விட்டுக்கோங்க. விட்டுட்டு இவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் ஹைட் மெஷர்மெண்ட் 13.5 inches அது நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்போ மேலே ஒரு 1/2 inches ஷோல்டருக்காக மார்க் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக 14 inches நான் மார்க் பண்ணுறேன். டோட்டலாக 14 inches நான் மார்க் பண்ணியாச்சு.
இப்போ இது இவங்களுக்கு வந்து நம்ம 3.5 வச்சா கரெக்டா இருக்கும். நான் வந்து கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறேன். ஸோ 3.5 வைக்கிறேன். 3.5 வைக்கும் போது மடிச்சு அடிக்கும் போது கிராஸ் பீஸ் கொடுத்து வைக்கும் போது 3.25 போயிடும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இது உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க 3.25 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறேன். ஸோ 3.5 இங்க இருந்து 3 இன்ச் நான் வைக்கிறேன். கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சு உள்ள போறதுக்காகவும் ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காகவும் 3 வைக்கிறேன். ஸோ டோட்டலா இங்க வந்து 6.25 இன்ச் வைக்கிறேன். 6.25 இன்ச்சே போதும். ஸோ நான் வைக்கிறேன். இங்கிருந்து ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்றதுன்னா, இந்த ஷோல்டர்ல இருந்து 14 இன்ச்சஸ் எங்க வருதுன்னு பாருங்க. 14 இன்ச்சஸ் எங்க வருதுன்னு பாருங்க. அங்க இருந்து 14 இன்ச்சஸ்ல இருந்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணீங்களா, இதுதான் வந்து உங்க ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட். எந்த பிளவுஸ் எந்த மெஷர்மெண்ட்ஸ்க்குமே நீங்க வந்து எந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே ஷோல்டர்ல இருந்து 14 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த 14 இன்ச்சஸ்ல இருந்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். இது வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்குமே இதே மாதிரி தான். அதே மாதிரி செஸ்ட் வந்து கால்குலேட் பண்றது எல்லா பிளவுஸ் எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்குமே ஒரே மெத்தட் தான். இப்போ செஸ்ட் வந்து 38 இன்ச்சஸா, 38 இன்ச்சஸை 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆ டிவைட் பண்ணா 19 இன்ச்சஸ் வரும். அந்த 19 இன்ச்சஸ் கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ல மட்டும் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 21 இன்ச்சஸ். 21 இன்ச்சஸ் 2ஆ டிவைட் பண்ணி போட்டோம்னா வந்து 10.5 இன்ச்சஸ். 10.5 இன்ச்சஸ் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். நம்ம 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். லைன் போட்டுக்கலாம். இந்த பேக் நெக் இங்க வந்து 8.5 இன்ச்சஸ். பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்றேன். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க சென்டர்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். எவ்வளவு செஸ்ட் மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்க. அதனால 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆ டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர்ல 2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா பேக்குக்கு மட்டும் 2 இன்ச் ஆட் பண்ணும். ஸோ 19 பிளஸ் 2 இன்ச் வந்து 21 இன்ச்சஸ். 21 வந்து 2ஆ டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். 10.5 இன்ச்சஸ். இப்போ வந்து பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் கட் பண்ணிடலாம். நம்ம பேக் வச்சு தான் வந்து ஃப்ரண்ட் எல்லாம் மார்க் பண்ண போறோம். ஸோ நான் இனி வந்து பிளவுஸ் தேவையில்லை. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து எனக்கு 7.5 இன்ச்சஸ். 7.5 இன்ச்சஸ் கூட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சஸ். 9.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ஸ்லீவ் வந்து லாஸ்ட்ல எப்படி கட் பண்றேன்னு சொல்றேன். கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். கிளாத் கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நான் வந்து கிராஸா போடுறேன். இதே கட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் கிராஸா போடுறேன். ஃபுல் கிராஸ்ல போட்டிருக்கேன். பாருங்க உங்களுக்கு தெரியும் ஃபுல் கிராஸ்ல போட்டிருக்கிறது. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் ஃபுல் கிராஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் 1/2 இன்ச் மட்டும் விட்டுருங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணணும்.
ஃப்ரண்ட்ல அரை இன்ச் கம்மி பண்ணீங்கன்னா சைடில் வந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஃப்ரண்டோட நெக்கு வந்து 6 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன். இங்கே தான் வந்து 6 இன்ச்சஸ். இங்கேருந்து அப்படியே வந்து க்ளோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட சென்டர்லேருந்து டாட் பிடிக்கணும். இது வந்து 14 இன்ச்சஸ் ப்ளவுஸ். 14 இன்ச்சஸ் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்து 13 இன்ச்சஸ் வந்து கிராஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 13 இன்ச்சஸ் கிராஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிராஸ் வச்சுட்டு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கோங்க. இதுலேருந்து மேலே 2 இன்ச்சும் இங்கிருந்து மேலே 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த 3 டாட்டையும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ டாட் பிடிக்கிறது வந்து இங்கிருந்து 3 இன்ச்சு, சைடில் வந்து 1.25 மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த டாட் வந்து இந்த 2 டாட் பிடிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சென்டர் டாட் வந்துடும். அந்த சென்டர் டாட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். 4 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இதோட இது வந்து 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் டாட் பிடிக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து 1/2 இன்ச்சுக்கு, இது வந்து 1 இன்ச்சுக்கு இப்படி டாட் பிடிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் வாங்க. அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டில் அதெல்லாம் குறைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே மெத்தட் தான். நீங்கள் வந்து கால்குலேஷன் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். இதே மெத்தட் தான் நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுறது அதே மாதிரி தான். ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நாச்சஸ் எல்லாம் உங்கள் அடையாளத்துக்கு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்குது டாட் பிடிக்கிறதுக்கு. இன்ட்டு போட்டிங்கன்னா அது ராங் சைட். ஈஸியாக இருக்கும். நாச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த 2 இன்ச்சஸ் வந்து பேக்கில் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகிக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இங்கே 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு சைடில் 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டாட்லாம் பிடிக்கும்போது உங்களுக்கு இதுக்கும் ஈக்குவல் ஆகிக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் 2 இன்ச் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து பேக்கில் மட்டும் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பட்டி கட் பண்ணணும். கிராஸ் பட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி மெஷர்மெண்ட் வந்து 4-3 இன்ச்சஸ் வேணும். நம்ம 14 இன்ச்சஸ் ஹைட் அப்படிங்கிறனால 4-3 இன்ச்சஸ் வேணும். இதோட பிரெத் வந்து 10 இன்ச்சஸ் வேணும். 10 இல்லைன்னா 11 இன்ச்சஸ் வேணும். சப்போஸ் உங்களோட ஹைட் வந்து 14க்கு மேலே போயிருச்சுன்னா 4.5, 3.5 வேணும். இது வந்து கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஹைட் சப்போஸ் அதிகமாக 15 இன்ச்சஸ் 16 இன்ச்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் பட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 13.5 இல்லைனா 14 வரைக்கும் தான் ஹைட் வரணும். அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிராஸ் பட்டியில தான் வந்து 1/4 இன்ச் ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறது பண்ணிக்கணும். நீங்கள் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட்ல வந்து கையே நீங்கள் வைக்கக்கூடாது. பட்டியில தான் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். சப்போஸ் 15 இன்ச்சஸ் ஹைட் 16 இன்ச்சஸ் ஹைட் அப்படின்னா
14 இன்ச்சஸ் ஹைட் வரைக்கும் தான் 4 3 3 இன்ச்சஸ். 14க்கு மேல போயிடுச்சுன்னா 4.5 3.5 3.5. 14 15 16 அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம வந்து ஹைட் வந்து 1/4 இன்ச் கூட்டுறதும் குறைக்கிறதும் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட். ரெடி மெஷர்மெண்ட் வந்து 4 3 3 இன்ச்சஸ் வேணும். அதுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல ஜாயின் பண்றதுக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ டோட்டலா வந்து 5 4 4 எடுக்கணும். ரெடி மெஷர்மெண்ட் வந்து 4 3 3. தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து 4 3 3 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போ இதுல வந்து இருக்கு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு சொல்றேன். இது வந்து ரெடி மெஷர்மெண்ட் வந்து 4 3 3 இன்ச்சஸ் இருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு சேர்த்து ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நம்ம வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இங்க 5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் ஹைட்ல எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கட் பண்ணிருங்க. ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கட் பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் பட்டி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பேக்கு கிராஸ் பட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ஹைட் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சஸ் அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்க அடிச்சுக்கலாம். ஹைட் வந்து 7.5 இன்ச்சஸ். 8 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அடிக்கிறதுக்கு சேர்த்து 8 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். 8 இன்ச்சஸ் எடுத்துட்டு லைன் போட்டுக்கோங்க. மேல இருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்மளோட கை அளவு வந்து 6 இன்ச்சஸ். கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சஸ். இந்த கை சுற்றளவு எவ்வளோ அது வந்து 1 இன்ச் மட்டும் இங்கே ஆட் பண்ணிட்டு ஆம்ஹோல் கர்வ் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 7 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். 6 இன்ச்சஸ் என்னோட ஹைட்டு இங்கே வந்து 7 இன்ச்சஸ் வைக்கிறேன். 7 இன்ச்சஸ் வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்குள்ள ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இதை வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. 3.25 வருது. 3.25லேருந்து 1 இன்ச் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்து இங்கே வந்து 2 இன்ச் வரைக்கும் இப்படி வரணும். வந்துட்டு கர்வ் கொடுக்கும்போது 2 இன்ச் கீழே இப்படி வந்துடணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்லீவ் வந்து செட் ஆகும். இது வந்து பேக்குக்கு இது வந்து 4 ஸ்லீவ் ஒட்டுக்கா சேர்ந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. இப்போ வந்து கட் பண்ணியாச்சா? சென்டர் நாச் போட்டுக்கோங்க. இங்கேயும் நாச் போட்டுக்கோங்க. இப்போ பிளவுஸ்ல வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லீவ்ல கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்ட்டு போட்டுக்கோங்க ராங் சைடுக்கு. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. பண்ணிங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் ஸ்லீவ். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இது வந்து பேக்குக்கும் வரும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ்ல மட்டும் நீங்கள் வந்து 1 இன்ச் வந்து உள்ள குறைஞ்சு கட் பண்ணால் போதும். இப்போ இங்கெல்லாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் பீஸும் பட்டியும் தான் கட் பண்ணணும். நான் வந்து பட்டிக்கு வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன். சும்மா கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். பட்டிக்கு எடுத்தாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏதாவதுல இருந்து எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. மிச்சமாகிற பீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த
கிராஸ் பீஸும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு இருக்கு, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இதே மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து லைனிங்கில் கட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு கட் பண்ணிடலாம். இந்த கிராஸ் பீஸும் பட்டிக்கு ஸ்டிச் பண்ணுற பீஸும் நான் தனியாக வச்சிடுறேன். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்டர் இருக்குது, இந்த மாதிரி பார்டர் இருக்குது. பார்டர் இருக்கிறது இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்லீவ்க்கு எடுத்துக்கலாம். பார்டருக்கு இது வந்து ஸ்லீவ்க்கு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க பின் பண்ணி அப்புறமா கட் பண்ணுங்க. இது வந்து பட்டிக்கு எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் வந்து பட்டிக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் பீஸு, பேக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து பட்டிக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பட்டி இங்கிருந்தே எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கிருந்தே எடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே வச்சு இப்போ அது அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். ராங் சைடு அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. பட்டிக்கு வந்து இது ஃபுல்லாவே எடுத்துக்கிறேன். ஏன்னா டபுள் கிளாத் கொடுக்கணும்ல, கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும், அதனால இப்படி ஃபுல்லாவே எடுத்துக்கிறேன். ஃபுல்லாவே எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். பேக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு.
ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, பட்டிக்கும் கட் பண்ணியாச்சு, ஐப்பட்டி உப்பட்டிக்கும் கட் பண்ணியாச்சு, கிராஸ் பீஸ்க்கும் கட் பண்ணியாச்சு. பிளவுஸ்ல இருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கோம், பிளவுஸை வச்சு மார்க் பண்ணல. ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்க யார் எந்த பிளவுஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி மெத்தடில் நீங்க வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.